தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கும் கூட நம்ம தாவீதை குறித்து பார்க்க வேண்டும். தாவீது ஜெபித்த பொழுது ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது, ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நேற்றைய தினத்தில் எலியாவை குறித்து பார்த்தோம். அவன் உடனே கேட்கப்பட்ட ஜெபத்தையும் பார்த்தோம், தாமதமாக வந்த ஜெபத்தையும் பார்த்தோம். எனவே இன்றைக்கும் தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அவன் எப்படியெல்லாம் ஜெபித்தான், அவனுக்கு உடனே வேண்டுதல் கேட்கப்பட்டது, எப்படி ஜெபித்தான், வேண்டுதல் தாமதமாக வந்தது என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம வாசிப்போம். உங்களுக்கு தாவீதினுடைய சங்கதிகள் எல்லாம் நன்றாக தெரியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதும் அவனோடு இருந்த மனுஷர் எல்லாரும் சிக்லாகுக்கு போய் விடுகிறார்கள். இவங்க போன அந்த நேரத்தில் அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும், அவனோட மனைவி, பிள்ளைகள், அவனோடு இருந்த மனுஷருடைய குடும்பம் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனதும் அல்லாமல் அங்கே இருக்கிற அந்த இடத்தையே சுட்டு எரித்து சாம்பலாக்கி விட்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடம் முழுவதும் புகைந்து கொண்டு இருக்கிறதை பார்த்து அவனும் அவனோடு இருக்கிற மனுஷர்களும் என்ன பண்ணுறாங்களாம், ஐயோ நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டோமே என்று சொல்லி கண்ணீர் வடித்து அவங்க உடம்புல பெல்லன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்பதாய் இந்த இடத்துல நாம வந்து 4வது வசனத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, ஒரு கொஞ்ச நாள் போன உடனே இந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அவனோடு இருந்து அவனுடைய மனுஷரே என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லாவற்றையும் நம்ம இழந்து விட்டோமே, இவனோடு நம்ம போனதுனால அப்படிங்கிற அந்த ஒரு கோவத்தினால கல் எறியும்படியாக அவனுக்கு விரோதமாக எழும்புகிறத நம்ம பார்க்குறோம். இந்த தாவீது அந்த நேரத்தில் மிகவும் நெருக்கப்படுகிறான். ஏன்னா மனைவி பிள்ளைகளை இழந்து விட்டான், அவனோடு இருந்த எல்லா உடைமைகளையும் இழந்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவனோடு இருந்த ஜனங்களும் அவனுக்கு விரோதமாக திரும்பி கொண்டதை அவன் பார்க்கும்போது மிகவும் நெருக்கப்படுகிறான், மிகவும் வேதனைப்படுகிறான். அது மாத்திரமல்ல, கீழே நீங்க இன்னும் நிறைய வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது தாவீது இவங்க இதெல்லாம் நடந்ததையும் பார்த்து கர்த்தருக்குள், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். தாவீது எப்படியெல்லாம் மிகவும் நெருக்கப்படுகிறான். இந்த கதையை நான் கேட்கும் பொழுது எனக்கு நிறைய சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நினைவுக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் தாவீது பல விஷயங்களிலே நெருக்கப்பட்டான், யுத்தத்துக்கு போன அந்த காரியங்கள் நிமித்தம். இந்த காலகட்டத்தில் நம்ம மத்தியில் நடக்கிற இதே போல ஒத்த சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோன், கடன் பிரச்சனைகள். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று வீட்டில் இருக்கிற அந்த சொத்து பேரில் என்ன பண்ணுறாங்க, அடகு வைக்கிறாங்க. பேங்க்லேயோ வேறு இடத்துலையோ அடகு வைக்கிறாங்க. இல்லையா ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய சொத்தையோ அடகு வைத்து பின்னாடி பிள்ளைங்க வேலைக்கு போய் மீட்டு தருவாங்க, இல்லை பிஸ்னஸில் நல்லா லாபம் வந்தால் மீட்டு கொள்ளலாம் என்று நினைத்து என்ன செய்கிறார்கள், இதை போல் அடகு வைத்து அந்த பணத்தை வைத்து எப்படியாவது முன்னேறி விடலாம் என்கிற நம்பிக்கையோடு இந்த காரியத்தை துவங்குகிறார்கள். சில வேளைகளிலே அது நன்றாக வருவதும் உண்டு, சில வேளைகளிலே அது நஷ்டம் அடைவதும் உண்டு. இது போல நஷ்டம் அடையப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இது போல இந்த குடும்பங்களினால அந்த பேங்க்குக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வந்து நீங்கள் கட்ட வேண்டிய பணம் இது வரைக்கும் கட்டலை, நாங்கள் எத்தனையோ உங்களுக்கு டைம் கொடுத்தோம், இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லலை, நீங்கள் கட்ட வேண்டியது நிறையா இருக்குது, அதுக்கு இந்த பத்திரம் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த வீடு, இந்த சொத்து இதெல்லாம் சரியாக போயிடுச்சு, அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி அந்த வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். எனவே இந்த உலகத்தில் நடந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இல்லை மனசுக்கு இதுதான் தோணுச்சு. அப்போ பாருங்க, அவங்க நடுத்தெருவில் நிற்பாங்க, அந்த குழந்தைங்கள மனைவியோடு. அந்த ஒரு மனுஷன் மட்டும் தனித்து நிற்பான். குடும்பத்தாரே ஏன்பா வீட்டு பேரில் அடகு வச்சிங்க, ஏன்பா சொத்து அடகு வச்சிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சொந்த பந்தங்களெல்லாம் மனைவி பிள்ளைங்களை பிஸ்னஸ் பண்ணுற பேரில் நடுத்தெருவில் நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட நெருக்கங்கள், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யாராவது இருக்கீங்களா? கடனை வாங்கிட்டு, லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல், வீடு கட்டுறதுக்காக வாங்கின, பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கின, மருத்துவ செலவுக்காக வாங்கினேன்னு சொல்லி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கினேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கி நிற்கிறீங்க? ஒரே ஒரு வழி, ஐயோ இந்த நேரத்தில் இவனை போய் பார்க்கலாம், அவனை போய் பார்க்கலாம், எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, அவங்க நிச்சயமாக அவங்க கையை விடுவான். அத்தை சொல்லியிருக்கிறாரு, நானே வழி, என்னிடத்துல வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகினால அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறபடினால தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இது அதிகாரத்துல 19வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன்.
அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க அங்க இங்க போகி எந்த ஒரு மன கிளேசமும் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துல போய் உட்காந்து, ஆண்டவரே நான் இதை செய்வேனா, அவன் முன்னாடி கேட்கறான் பாத்தீங்களா, அந்த ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமான்னு, இதை நான் பிடித்து விடுவேனான்னு சொல்லி கேட்கும்போது நீ பின்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் வரும் பரலோகத்துல இருந்து. அவன் என்ன பண்ணுவான், அதை பின்தொடர்ந்து போய் என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் சகலவற்றையும் திருப்பி கொள்வான். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அந்த தாவீது போட இன்னைக்கு பிரச்சனைகள் வேறா இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிதான்ப்பா இருக்குது. நீங்க தான்ப்பா இதுல இருந்து எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.